என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஆகஸ்ட் 21 நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு பகிர்ந்து கொடு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 23 முதல் 37 வசனங்கள் முடிய. ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. அப்போஸ்தலர் 4:32. இன்று நாம் வாசித்த பகுதியின் முதலாம் வசனத்திலே சீடர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று சொல்லி ஜெபிக்க வேண்டிய காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். நாம் வாசித்த பகுதியின் இறுதியிலே விசுவாசிகள் தங்களுடைய வீடுகளையும் நிலங்களையும் விற்று பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இது ஒரு வகையான சொத்து பகிர்வு. இதற்கு 32ஆம் வசனத்தில் சொல்லியபடி ஒரே இருதயமும் ஒரே மனமும் தேவை. அந்த பொதுவான ஆஸ்தியை அவரவருக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுத்தார்களாம். அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்று வசனம் 35 கூறுகிறது. இது நல்லது தான் என்றாலும் நடைமுறைப்படுத்துவது மிக மிக கடினமான காரியம். எனவே நாளடைவில் இவ்வழக்கம் நின்று போயிற்று. ஆனால் இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், விசுவாசிகள் தங்களுக்குள் தேவையிலுள்ளோருக்கு கொடுத்து உதவுதல் அவசியமானது. இதை ஏழைகளுக்கு இரங்குதல் என்பதல்ல, இதை பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கு என்று பவுல் கூறுகிறார். 2 கொரிந்தியர் 8:4. சபை சகோதரர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர்கள் யாவரும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதைப் போலவே உலக காரியங்களிலும் ஒருவருக்காக ஒருவர் பாரப்பட்டு உதவ வேண்டும். மக்கதோனியா நாட்டு சபையினர் எருசலேமில் இருந்த ஏழை கிறிஸ்தவர்களுக்கு உதவியது ஒரு நல்ல முன்மாதிரி. இன்று வாசித்ததன் மைய பகுதியில் விசுவாசிகள் ஒருமனப்பட்டு ஜெபித்ததையும் அதனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதையும் தேவ வசனத்தை தைரியமாக சொன்னதையும் பார்க்கிறோம். ஜெபம், பரிசுத்த ஆவி, ஊழியம் என்று விசுவாசிகள் செயற்பாட்டிற்கு ஜெபம் அடிப்படையாக இருந்ததை காண்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தேவனுடைய பரிசுத்த பிள்ளை என்று கூறுவது குறிப்பிடத்தக்கது. அந்த பரிசுத்த பிள்ளையின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் குணமாக்குதல்களும் ஊழியங்களும் நடந்தேற ஒரே இருதயத்துடன் ஒரே மனதுடன் ஜெபிப்போம். சபைகளுக்குள் ஒரு மனம் இருந்தால் அதுவே அற்புதம். அந்த அற்புதம் அநேக அற்புதங்களுக்கு வழிவகுக்கும். சபைகளுக்குள் ஒரு மனம் இருந்தால் அதுவே அற்புதம். அந்த அற்புதம் அநேக அற்புதங்களுக்கு வழிவகுக்கும். பகிர்ந்து கொடு, நீ பகிர்ந்து கொடு, உனக்குள்ளதை பகிர்ந்து கொடு. பரநேசுவின் வருகையில் பலனளிப்பார், உனக்குள்ளதை பகிர்ந்து கொடு. பரநேசு வருகையில் பலனளிப்பார், உனக்குள்ளதை பகிர்ந்து கொடு. ஜெபம். பிதாவே,
நான் என்னுடையது என்று சிந்திக்காமல் நாம் நமது என்று சிந்திக்கும் பெரிய மனதை தாரும். ஆமேன்.